அதுக்கும் பதில் இல்லை. ஏதோ பேசிட்டு அலையிற நீனு பார்த்து பண்ணுங்க. நியாயமார கவனம். பல சாம்ராஜ்யங்கள் சரிஞ்சிருக்கு. உனக்கு ஒண்ணும் இல்ல. திராவிடம்னா என்னன்னே சொல்ல தெரியல. பாத்துக்க. நீ வைதேகத்தந்தா படத்துல வந்த விஜயகாந்த் மாதிரி. ஐயா விஜயகாந்த் தெரியுமில்ல? 2 ரீலுக்கு முன்னாடி செத்துருவாரு. ஆனா ரேவதி அம்மா வந்து அந்த காதலியை கூட்டிட்டு வருவாங்க. காதலனையும் காதலியும் ஊரை விட்டு தப்பிக்க விடுறதுக்கு. ஊர் எல்லையில வெள்ளச்சாமி அருவாளோட நிப்பாரு. அவர் செத்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனா அப்படியே நிப்பாரு அருவாளோட. வர்ற முறைனா ராதாரவித ஊர் மக்கள்லாம் பயந்துக்கிட்டு அப்படியே நிப்பாங்க. கடைசியா ஒரு காத்தடிச்சோன்னு சத்துன்னு விழுவாரு. அப்படி நீ செத்துட்டா ரொம்ப நாளைக்கு முன்னாடி. சும்மா ஒரு கத்தியை வச்சு படம் காட்டிக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் நீ விழுவா பாரு. நீ டெட் பாடி. செயற்கை சுவாசம் கொடுத்து ஒன்று உயிர்ப்பிச்சு வச்சிருக்கான். ஆக்சிஜன் சிலிண்டர்ல வச்சிருக்கான். உனக்கு கோட்பாடு இருக்கலடா. நீ பெரிய கொம்பன் கொள்கையாளன் தானே. ஐயா பெரியார் பேரறிஞர் அண்ணாவெல்லாம் வளர்த்த கொள்கையாளன் தானே. காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டுறா. கட்சியை கலைச்சுட்டாங்க. போறோம்டா கூட்டுறா. உன் திராவிட கொள்கை திராவிடம் என்பது பேசி கூட்டு பார்ப்போம். தலைவனும் தலைவர் நீங்க அப்பா முதலமைச்சரும் அமைச்சரும் சேலம் மாநாட்டில் பேசிக்கும் போது 3 சீட் ஆடிக்கிட்டு இருக்கான். போய் சமையலறையில் பிரியாணி சாப்பாடை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். என்ன கேனு சீரக பொட்டலம் அந்த சமையக்காரர் உப்பு கூட வாங்க எடுத்துட்டு போவாங்க. ஐயோ இவங்க மாநாடு போடும்போது எல்லா இடத்துலையும் வாழை மரத்தை தாரோட வெட்டி வச்சிருது. கரும்பை அப்படியே பல ஆயிரக்கணக்கிற்கு நட்டுறது. ஏன் பெரியவங்க விவசாய பத்தி உங்க அப்பா அம்மா எனக்கு ஏதாவது